விசை உரு பந்தினை போல் விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து கணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய SMA மெட்ரிகுலேஷன் கல்வி நிறுவனத்தின் தாளாளர் அன்பு சகோதரர் ராஜசேகரன் அவர்களே, முதல்வர் அவர்களே, இயக்குநர்களே, குழந்தைகளை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய கனிவான புன்னகையும் கண்டிப்பான பார்வையுடனும் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களே, தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவுகளோடு இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய அருமை பெற்றோர்களே, கண்களிலே கவலைகள் இருந்தாலும் வாழ்க்கை சந்திக்கக்கூடிய துணிச்சலோடு அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் தொழில்முறை பேச்சாளர் கிடையாது. மனம் விரும்புகின்ற காரணத்தினால் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது என் வாழ்நாளில் நான் திரும்ப பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை இந்த பேச்சுக்கலைக்காக தந்து கொண்டிருக்கிறேன். அதனால் உங்கள் மத்தியில் நான் ஒரு சில மணித்துளிகள் தான் பேசுவேன். நின்று கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து இடம் சார்ந்தால் மட்டும்தான் எம்மால் பேச முடியும் என்கின்ற காரணத்தினால் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயை கூர்ந்து உட்கார்ந்து பேச்சை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நின்று கொண்டிருந்தால் நிச்சயமாக என்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறோம் என்கின்ற நினைவோடு என்னால் பேசிவிட முடியாது. ஏதோ ஒரு திருவிழா கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சில விஷயங்கள் விடுபட்டு விடக்கூடும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை உட்காருங்கள் என்று சொன்னேன். எப்படி நாம் சொன்னால் நம் பிள்ளைகள் கேட்க மறுக்கிறார்களோ அப்படித்தான் ஆசிரியர்கள் சொன்னாலும் பெற்றோர்கள் கேட்க மறுக்கிறீர்கள் என்பது இன்னும் நின்று கொண்டிருக்கக்கூடிய 3 பேர் அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மேடையிலிருந்து இங்கே நன்றாக தெரிகிறது, அதனால் நீங்கள் உட்கார வேண்டும். அதில் இந்த ப்ளூ கலர்ல ஷர்ட் போட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் உள்ள நுழைஞ்சார். நான் ராஜசேகரன் ஐயா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். அங்க மிஸ்ஸஸ் உட்கார்ந்துருக்காங்க. பின்னால் இருந்து குரல் கேட்டது, 8 மணிக்கு வர சொல்லியிருக்கலாம்ல. நான் நினைச்சேன் 8 மணிக்கு வந்து என்ன செய்ய போறேன்னு நினைச்சேன். பிள்ளைகள் கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க, பிள்ளைகள் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு போயிடுவாங்க, நிகழ்ச்சி முடிந்து போகும். முடிந்து போகின்ற தருணத்தில் என்னை அழைத்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய பெற்றோரை நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். நம்முடைய குழந்தைகள் இந்த மேடையில் பட்டம் பெறுகிறார்கள். UKG LKGயை கடந்து 1ஆம் வகுப்பிற்குள் காலடி வைக்கிறார்கள். நான் அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்தில் கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருப்பவர். நான் அந்த குழந்தைகளுக்கு பட்டம் தருகிறேன் என்றால் வெகு விரைவில் இன்னும் சில ஆண்டுகளில் அவர்கள் நான் நிற்கக்கூடிய உயரத்திற்கு மேல் நிற்க வேண்டும் என்கின்ற இறை பிரார்த்தனையோடு தான் அவர்களிடத்தில் நான் அந்த பட்டமளிப்பு பட்டயத்தை அவர்களிடத்தில் நான் ஒப்படைத்தேன். நான் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு பெற்றோர்களே இந்த பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த நின்றுட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோக்காரர் கொஞ்சம் உட்கார்ந்துடணும். என்னால் அந்த மக்களை பார்க்க முடியல. இந்த மாதிரியான ஆண்டு விழாக்களில் பேசுவது ஒரு சவாலான காரியம். என்ன தெரியுமா? ஏன் அப்படின்னா 3-4 வகைப்பட்ட ஆடியன்ஸ். ஒன்று மாணவர்கள், மாணவர்களிடத்திலும் வயது வித்தியாசம் இருக்கும். அடுத்து நிர்வாகம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் பெற்றோர் என்று ஒரு 4 வகையான ஒரு மனநிலையோடு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் நான் பேச வேண்டும். நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த பேச்சு
வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு செய்தியை அது தரும் என்று நான் நினைக்கிறேன். நான் இப்படி என் பேச்சை தொடங்குகிறேன். இந்த உலகத்திலேயே மிக உன்னதமானது எது என்று கேட்டால் கற்றல் தான், லேர்னிங். தேர்வுக்காக நாம் கற்கிறோம் என்கின்ற நிலையை விடுத்து கற்பதற்காகவே கற்பது என்பதுதான் உன்னதமான நிலை. நம்மில் பல பேருக்கு அது வாய்ப்பதில்லை. என்ன கேட்டா, நான் வகுப்பறையில் கற்றதை விட நூலகத்தில் அதிகம் கற்றிருக்கிறேன். நூலகத்தை நிரம்ப நான் பயன்படுத்தி இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைகளை எந்த அளவிற்கு நான் கவனப்படுத்தி கொண்டேனோ அந்த அளவிற்கு நான் விளையாட்டு திடலிலும் கவனமாக இருந்தேன். விளையாட்டும் வகுப்பறையிற்கு வெளியே இருக்கக்கூடிய புத்தகங்களும் வகுப்பறையும் என்று நான் மும்முனைகளில் என் வாழ்க்கையை செலுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மாத வருமானம் பெறுகின்ற மரியாதையான ஒரு இடத்தில் நான் நிற்கிறேன் என்பது வேறு. அதை கடந்த நிலையில் உலகளாவிய நிலைக்கு பயணப்படுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கான ரகசியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பின்னால ரொம்ப சத்தம் போடுறாங்க கொஞ்சம். பெற்றோர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நான் தமிழ் படித்தவள். எனக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி உண்டு. தொல்காப்பியன் சொல்லுவது போல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எந்த சொல்லை நாம் பேசினாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. பொருள் இல்லாமல் சொல் இல்லை. சொற்களுக்கு பொருள் உண்டு என்றால் பெற்றோர் என்று நமக்கு எதற்கு பெயர்? ஆசிரியர்னு நமக்கு பெயர். ஆசிரியர் என்று நமக்கு பெயர், இவர்களுக்கு பெற்றோர் என்று பெயர். தமிழ் சொல் தான் ரெண்டுமே. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த உலகத்திற்கு குழந்தைகளை தந்தவர் தானே நாம். இந்த கல்வி நிறுவனத்திற்கு குழந்தைகளை தந்தவர்கள், நம் குடும்பத்திற்கு ஒரு வாரிசை தந்தவர்கள் என்றால் தந்தோர் என்றுதானே நம்மை சொல்ல வேண்டும். ஏன் பெற்றோர் என்று சொல்லுகிறார்கள்? எதை பெற்றோம் நாம்? நாம் பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இல்லை, இந்த சமூகத்திற்கோ இந்த நிறுவனத்திற்கோ தந்தவர்கள் இல்லை. வல்ல இறைவனின் இயற்கையின் பேரருளால் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர். குழந்தை என்கின்ற வரம் பெற்றவர்கள் நாம். நான் இங்க வாஞ்சையா 2 பேரை அவதானிச்சிட்டு இருந்தேங்க. ரொம்ப சந்தோஷமா பார்த்திருந்தேன் 2 பேரை. ஒருத்தங்க ஒரு டீச்சர், அவங்க அந்த டீச்சர் பேர் எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட பதட்டப்படாம அந்த குழந்தைகளை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். நான் மாண்டிசோரி ட்ரைனிங் பெற்ற ஒரு ஆசிரியை. எப்பவுமே குழந்தைகளை நிர்வகிக்கின்ற பொழுது நம்ம டென்ஷனே ஆகக்கூடாதுங்கிறது தான் பாலப்பாடம். கொஞ்சம் கூட ஒரு டென்ஷன் இல்லாம அந்த குழந்தைகள் மீது அவர் வைத்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் குழந்தைகள் ஒரு சொல் கூட குளராமல் எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக இந்த மேடையில் 2 மணி நேரத்தில் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அது குழந்தைகளுடைய வல்லமை அல்ல, குழந்தைகள் மீது ஆசிரியர்களாகிய நீங்கள் வைத்த நம்பிக்கை. ஆசிரியர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். நாங்க உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பையன் சேட்டை பண்ணிட்டு இருந்தான். அந்த சேட்டை பண்ண பையனை கார்னர் பண்ணாரு ஒருத்தர் வந்து. அவனை எழுப்பி அந்த பக்கமா அனுப்புனார். கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த பையன் வந்து சைலண்டா உட்காந்துட்டான். அங்கே என்ன நிகழ்ந்தது தெரியுமா? ஏதோ ஒரு குற்றம் நகர்த்தப்பட்டது, ஒரு குற்றம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. அதுதான் ஆசிரியருடைய பணி. ஆசிரியர்கள் குற்றங்களை களைபவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு மாணவனுக்கு தன் குற்றங்களை களையக்கூடியவன் கிடைத்து விடுகிறானோ அந்த மாணவன் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய அத்தனை வல்லமையையும் பெறுகிறான். அந்த ஆசிரியர்கள் இந்த கல்வி நிறுவனத்தில் இருப்பதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படுகிறேன். குற்றங்களை களையக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். மாணவர்கள்னு உங்களுக்கு பேரு இல்லையா? பயப்படாதீங்க. 10th எழுத போறீங்களா? எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னும் 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா? பயப்படாத. ஏன் தெரியுமா பயப்படாதான்னு சொல்றேன்? இதை ஃபர்ஸ்ட் டேயே வந்து நான் சொல்லியிருக்கணும். 3 எக்ஸாம் முடிஞ்சது, இருந்தாலும் பயப்படாத. ஏன் பயப்பட வேண்டாம்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் ஒழிய ஃபெயில் ஆக முடியாது.
ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாலஜி தான் இப்போ இருக்கிறது. நாங்கள்லாம் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும் 10th பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படாத. உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்களா டீச்சர்ஸ், அவங்கள பார்த்து பயப்படாத. ஏன் தெரியுமா? அவங்கள விட நீ புத்திசாலி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த டீச்சரை விட இவங்க எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும்? இது பாரு, இது கை தட்டுறது அவங்கள விட நான் புத்திசாலிங்கிறதுக்காக இல்லை. எனக்கு தெரியும் சைக்காலஜி, என்னை விட நீ புத்திசாலி இல்லைங்கிறதுக்கு தான் கை தட்டுதுங்க. இந்த கைத்தட்டலுக்கு வேறு அர்த்தம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களை விட நீ புத்திசாலி என்று சொல்லுகிறேன். இல்லை, என்னை விடவும் நீ புத்திசாலி தான். நான் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் வாங்கியிருக்கிறேன். என்னை விட நீ புத்திசாலி தான். இப்போ இந்த ராஜசேகரன் சார் இருக்கார்ல, இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்தை கட்டினாரு, அவரை விட நீ இதோ இங்கே 10th ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு இருக்கிறல்ல, நீ புத்திசாலி. இந்த அம்மா இருக்காங்களா, அவங்கள விட அந்த பிள்ளை கையை கட்டிக்கிட்டு ரொம்ப சைலண்டாக நிற்கிறாரு, அவரை விட நீ புத்திசாலி தான். எப்படி இப்படி சொல்றீங்க நீங்க? நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம், எங்களை விட அவங்கள புத்திசாலின்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு இவங்க பாக்குறாங்க. என்ன காரணத்தினால இவங்களை விட நாங்க புத்திசாலின்னு நீங்க பாக்குறீங்க? இவ்வளவுதான் ரகசியம். இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து வரப்போற சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஃபெயில் ஆயிருவோம், நீ பாஸ் பண்ண போற, அதனால எங்களை விட நீ புத்திசாலி. ராஜசேகர் சார் பாஸ் பண்ணிடுவீங்க. நான் தமிழ்ல மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன், நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் கஷ்டம்தான். ஆனாலும் உங்கள் எல்லோரையும் விட இவர்கள் நான் எல்லாம் உயர்ந்தவர்கள். எங்களை விட நீ புத்திசாலி, ஆனால் உங்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணத்தை தெரிஞ்சுக்கோ. ஏன் ஆசிரியர்களை வணங்க வேண்டும்? என்னை விட புத்திசாலி அவர்கள் இல்லை, இருந்தாலும் அவர்கள் பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும் என்றால், உன்னை போல் நான் புத்திசாலி கிடையாது, ஆனால் உன் புத்தியை உனக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பணியை நான் செய்கிறேன். அதனால் நான் உன்னை விட உயர்ந்தவள், என்னை நீ கண்டிப்பாக மரியாதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆசிரியர்களுக்கான நிலைப்பாடு அது. பெற்றோர்கள் குழந்தைகளை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது முழு மனதோடும் மரியாதையுடனும் ஒப்படையுங்கள். எனக்கெல்லாம் எங்கள் அம்மாலாம், நான் சொல்லியிருக்கிறேன் இதை நிறைய நேரங்களில், ரெக்கார்டு வேற பண்ணீங்கன்னா எப்படி பல விஷயத்த பேச முடியும்? 4ஆம் கிளாஸில் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதாவது ஏன் ஃபெயில் ஆனேன்றதை சொல்கிறேன். யாரும் அதை கேட்க மாட்டாங்க. ஒரு குழந்தை ஏன் ஃபெயில் ஆகுதுன்றதை யாருக்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஏன் ஃபெயில் ஆனேன்னா, எனக்கு முன்னால் யாராவது பேச ஆரம்பித்தாலே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இது எவ்வளோ சிரமம் தெரியுமா டீச்சருக்கு? கிளாஸை நடத்த முடியாதுங்க என்னை வச்சுக்கிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு தெரிஞ்சிருமே. எனக்கு மேத்தமேட்டிக்ஸில் 80 மார்க்குக்கு பெருக்கல் கணக்கு வந்திருக்கு, 20 மார்க்குக்கு வகுத்தல் கணக்கு வந்திருக்கு. எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும், அதனால் நான் அது போடலை. தெரியாத அந்த வகுத்தல் கணக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் 12 மார்க் வாங்கியிருக்கேன். 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, ஃபெயிலாக்கி விட்டாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, அந்த டீச்சர் சொன்னாங்க பாருங்கன்னு. ஏன்பா இவ்வளோ கொஸ்டின் எழுதலைன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும்ண்ணே, என்ன திமிரா பேசுது பாருனாங்க. உட்காந்து நான் உடனே போட்டு தரேன்னு 20 நிமிஷத்தில் போட்டு கொடுத்தேன். 80 மார்க் கொஸ்டின் உடனே பாஸ் பண்ணி விட்டாங்க. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க கணக்கு டீச்சர்கிட்ட, அதுவும் கணக்கு டீச்சர்கிட்ட, மற்ற தமிழ் டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. கணக்கு டீச்சர்கிட்ட சொன்னாங்க, இந்த பொண்ணு இருக்குதுல்ல, நான் 2 ஜடை போட்டிருப்பேன், ஒரு ஜடையை பிடிச்சி இழுத்துட்டே சொன்னாங்க, தோலை உரிச்சிருங்க, இது ஏதாவது எதிர்த்து பேசிச்சுதுன்னா தோலை உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, வீட்டில் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். இப்படி பிடிச்சி இழுத்துட்டே போதுங்க. எங்கள் அம்மா அந்த ஜானிஜான்கான் ரோடு முழுக்க போய்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன் நான், அம்மாவா நீங்கள் அந்த டீச்சர்கிட்ட தோலை அது சும்மாவே உரிக்கும், நீ பர்மிஷன் வேற கொடுக்குற உரின்னு, மிளகா பொடி வேற போடுவியா, கண்ணையும் விட சொன்னேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா திருநெல்வேலிக்காரங்க, இங்கே தான் காயல்பட்டினம், ரொம்ப டெரர். எல்லா அம்மாவும் அப்படி தான் இருக்குமா, அது முக்கியமாக திருநெல்வேலி அம்மா கொஞ்சம் ஜாஸ்தி டெரர். கைத்தட்டல் எல்லா திருநெல்வேலி அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம். டெரரா என்ன செய்ய எங்கள் அம்மா, என்ன சொன்ன அப்படின்னா, ஏன் கண்ணை மட்டும் விட சொன்னேன், கண்ணையும் நோண்ட சொல்கிறது தானே அப்படின்னா. எங்கள் அம்மா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா, எவ்வளோ ஆசைப்பாரு, கண்ணை பிடுங்கன்னா எப்படி படிப்ப,
படிக்கிறதுக்கு தான் அந்த கண்ணு. எங்க அம்மா இந்த 2 கண்ணையும் விட்டு வச்சது படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்களை வேறு எங்கும் மேய விடாமல் கற்பதில் கவனம் வை, அதற்காகத்தான் உன் கண்கள் உனக்கு இருக்கின்றனே என்று சொல்லி தந்தவள் தாய். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை வழிபடுத்தக்கூடிய ஆசிரியர்களையும் நம்மை வழிபடுத்தக்கூடிய பெற்றோர்களையும் நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும். நம்மை வசை சொல்லுகின்றவர்களுக்கு எதிராக ஒரு வசைச்சொல் சொன்னாலே போதும், நம்முடைய கோபம் அடங்கிரும். எங்க தெரியுமா நீ ஜெயிப்ப வாழ்க்கையில? எப்ப தெரியுமா ஜெயிப்ப? இன்னைக்கு நடந்ததை மறக்காத, மறக்காம மனசுல வச்சுக்கோ. யார் எந்த உதடுகளால் உன்னை கடினமாக பேசினாரோ அதே உதடுகளால் பாராட்டுரை வாங்குகின்ற வரைக்கும் எப்பொழுது நீ ஓய மாட்டாயோ அப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வெற்றி நிலைப்பாடானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் குழந்தைக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியலைங்க. நமக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு தருகிறோம். நான் மெடிக்கல் டாக்டர் கிடையாது, ஆனா நான் ஒரு லிட்டரரி டாக்டர். நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மருந்தை நாளை காலையிலேருந்து கொடுங்க. இப்ப நேரமாச்சு, முடிஞ்சா நைட்லேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. முடியாதவங்க நாளை காலையிலேருந்து கொடுங்க. பெற்றோர்களுக்கான மிக முக்கியமான மருத்துவ குறிப்பு என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைக்கு எது தெரியுமா கொடுத்துட்டு இருக்கோம்? எதை கொடுக்குறோம்னா விட்டமின் எம் கொடுக்குறோமா? அப்படின்னா என்ன? நீ அவளை நோண்டிட்டு இருந்தனா எப்படி எம் பேச்சு கேட்ப? நான் டீச்சரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எனக்கு முன்னால் விட்டமின் எம் என்றால் மணி, காசு, டப்பு, துட்டு, அவ்வளவு கொடுக்கிறோம். எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும். வேண்டாங்க, கொடுக்காதீங்க. நிறைய காசு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. நிறுத்துங்க, இன்னிலேருந்து நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக விட்டமின் என் கொடுங்க. விட்டமின் என் என்ன தெரியுமா? விட்டமின் நோ. நோ சொல்லுங்க. 100 விஷயம் கேக்குதா? 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்துக்கு அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லுங்க. நீங்கள் எந்த விஷயத்திற்கு நோ சொல்லுகிறீர்கள் என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். அந்த குழந்தை ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நோ சொல்வதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் 3 மாதத்தில் இருந்தே அந்த நோ சொல்ல பழக வேண்டும். நீலாம் நினைச்சு பார்க்குற இப்பவே வீட்டில் பிரச்சனை, இதுல நோ சொல்ல வேற அம்மா அப்பாக்கு கற்றுக் கொடுத்தனா என் பாடு என்னன்னு ஒன்று சொல்றேன். எந்த ஒரு குழந்தை நோ சொல்ல சொல்லி வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை இம்யூனிட்டி பவரோட வளர்கிறது. வெளியில் யாரேனும் நோ சொன்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. வெறும் எஸ் எஸ் சொல்லி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வாழ்க்கையில் உதிர்ந்து போகின்றன. வாழ்க்கையில் அவர்கள் உதிர்ந்து போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்லி பழகுங்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், லேர்னிங்ல என்ன அவ்வளவு சந்தோஷம் இருக்கு? அது எப்படி அவ்வளவு சந்தோஷமானது? லேர்னிங் அவ்வளவு சந்தோஷமானதா? ஆமா. சிந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா? சிந்திப்பது சந்தோஷமானது. இந்த ரெண்டுத்தையும் நிறுத்தவே நிறுத்தாத, வாழ்க்கை முழுக்கத்தை நிறுத்தாத. கலீல் கிப்ரான் சொல்லுகிறான் பெற்றோர்களை பார்த்து, பெற்றோர்களே உங்கள் குழந்தையை நீங்கள் கற்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள், கற்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று பேசுகிறான். கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் உங்கள் குழந்தைக்கு சரியான வழியை காட்ட முடியும். கற்று முடித்தவர்கள் எதையும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்பதற்காக சொல்லுகிறேன். சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் தான் தெரியுமா? யாரு? ஒரு தத்துவ ஞானி. அவனுடைய தத்துவம் சொல்லு பார்ப்போம். ஒரு தத்துவம் யாருக்கும் தெரியாதுங்க. சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானின்னு தெரியும், தத்துவ ஞானின்னு சொல்றாங்க. அவனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? ஒன்னும் இல்ல, raising questions, கேள்விகளை எழுப்பவன் சாக்ரட்டிஸ். why not, இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தான். இப்போ ஆப்பிள் விழுகிறது, மரத்திலிருந்து ஆப்பிள் விழுகிறது, தகவல். why அப்படின்னு கேட்டாதான் எஜுகேஷன். whyன்னு கேட்கணுங்க. whyன்னு கேட்டது யாரு? சாக்ரட்டிஸ் கேட்கல, நியூட்டன் கேட்டான். whyன்னு கேட்டவன் நியூட்டன், கேட்க சொன்னவர் தான் சாக்ரட்டிஸ்.
கேட்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அவன் குரு, இவன் செயல்பாட்டிலே இறங்கியவன். வைனை கேட்டான், கிராவிட்டியை கண்டுபிடிச்சான். வைதான் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற கேள்வி மாணவர்களுக்கு வர வேண்டும். ஒரு சப்ஜெக்ட படிக்கும் பொழுது ஏன் இப்படி இந்த விஷயம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா என்கின்ற கேள்விதான் வாழ்க்கையை செதுக்குகிறது. சாக்ரட்டிஸ் என்ன தெரியுமா பண்ணா, அவன் அப்படி கேள்வி கேட்டான் என்பதற்காக தண்டனை, அவனுக்கு விஷம் குடிச்சு செத்து போகணுங்கிற தண்டனை நடந்துகிட்டே இருக்கும். தினத்தந்தியில தான் வந்தது இந்த செய்தி. இறையன்பு எழுதியிருந்தார். எழுதி அவர் நடந்துகிட்டே இருக்கிறாரு சாக்ரட்டிஸ். திடீர்னு அவருக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவர் குரல் கொடுத்து கேட்டாராம், நண்பனே பியூட்டிஃபுல்லா இருக்கே உன்னுடைய சாங். அவங்க இருந்து அவன் சாங்கை நிறுத்திட்டு அவன் கேட்டானா, யார் அது? நான் தான் சாக்ரட்டிஸ். ஓ சாக்ரட்டிஸ், நன்றாக இருக்கிறாயா? இருக்கிறேன். நீ ஏதோ ஒன்று வாசிச்சாயா, அந்த பாட்டு எனக்கு தெரியும். என்ன ஆர்கன்ல அதை வாசிச்ச நீ? அதுவா, அது மவுத் ஆர்கன். தோழனே என்ன பாரு, நாளை மறுநாள் விஷம் குடிச்சு சாவ போறான் கிழமை. அவன் யோசிச்சான், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த 2 நாளைக்கு. அவன் என்ன கேட்டானான் தெரியுமா, தோழனே எனக்கு அந்த இசைக்கருவியை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறாயா? உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, 2 நாள்ல சாவ போற, இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் தான் குழந்தைகளே உங்களுக்கான பதில். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் சாகும் போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? சாகும்போது கூட இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் போதாதா? இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல கல்வி. கல்வி என்பது எதுவும் கிடைக்காது, ஆனால் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் வருது பாரு. நான் உலகத்திலேயே நான் ரிசீவ் பண்ண 2 தேங்க்ஸ் குழந்தைகளே as a teacher, என்னால மறக்கவே முடியாது 2 தேங்க்ஸ். ஒன்று, என்னுடைய மகன் 4.5 வயது. உனக்கும் உன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் பாரு, உங்களுக்கும் ஞாபகம் வரும் பாருங்க. நமக்கு மணி பார்க்க கற்றுக் கொடுத்தவங்கள மறக்க முடியாது தெரியுமா? யாரோ ஒருத்தங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க, மறக்க முடியுமா? யாருங்கிற ஞாபகம் இருக்கா? யார் உங்களுக்கு டைம் பார்க்க கற்றுக் கொடுத்தாங்க? ஒரு நாள் என் பையன் வந்து நின்னான். அம்மா இது எப்படிம்மா, என்னம்மான்னு கேட்டான். நான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்க, டைம் பார்க்கறத சொல்லி கொடுத்தேன். பையன் வெளியில போய் விளையாடிட்டு ஓடி வந்து என் கால்களை அணைத்து கொண்டு மா தேங்க்ஸ் அப்படின்னா. ஏண்டான்னு கேட்டேன். 4:30க்கு ஷார்ப்பா வரலனா விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு 4:30 எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நீ சொல்லி தந்தல்ல, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா. நான் மறக்க முடியாத ஒரு நன்றி என் பிள்ளையிடம் இருந்து வந்து சேர்ந்தது. ஒரு விஷயத்தை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கணம். குஜராத்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ். நான் தமிழாசிரியராக நின்று எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன். பேசிக் தமிழ் கற்றுக் கொடுத்தேன். காலேஜ் முடிச்சு வெளியேறுகின்ற பொழுது அந்த ஃப்ரில்லான அந்த புர்கா போட்டுட்டு வந்து நின்று அந்த குழந்தை சொல்லிச்சு, கண்ணெல்லாம் கண்ணீருங்க, மேம் தேங்க்ஸ். என்னப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, செகண்ட் இயரில் கற்றுக் கொடுத்தேன். மேம் நான் தான் மேம், பேர் சொல்லிட்டு எதுக்கு தேங்க்ஸ்? இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் மேம், தேங்க்ஸ். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பது என்பதே எனக்கு இவ்வளவு பேரின்பமாக இருக்கின்ற பொழுது, ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அது எவ்வளவு பேரின்பம் என்பதைத்தான் அந்த குழந்தைகளுடைய கண்களிலே நான் மின்னலாக பார்த்தேன். கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளே. உலகத்தில் ஜெயிப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் எதை கற்றுக்கொண்டு ஜெயிக்கிறோம் என்பதுதான். பல நேரங்களில் நம்மை ஜெயிக்கக்கூடிய ஒன்று, ஏதோ ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கிறது, ஆனால் அதற்கான அடையாளம் நமக்கு தெரிவதில்லை. என்னுடைய அம்மம்மா, நான் தான் சொன்னேன், இந்த ஊருக்காரங்க தான். ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, நான் மறக்கவே முடியாதுங்க, நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன். என் அம்மம்மா சொன்னாள், ஒரு முறை ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், பசிக்குதுன்னு நினைச்ச உடனே அவனுக்கு சோறு வந்துருச்சான். சாப்பிட்டானா, தண்ணி அப்படின்ன உடனே தண்ணி வந்துருச்சான். தண்ணி குடிச்ச உடனே டயர்டா இருச்சான். ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும், ஸ்வீட்ஸ் வந்துருச்சான். ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே கட்டில் வந்துருச்சான். படுத்துட்டான், கை கால்லாம் வலிக்குதே அப்படின்ன உடனே தேவதைகள் வந்துட்டாங்களாம் கால் கை அமுக்கிறதுக்கு. தூங்கிட்டான்.
முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல கட்டில கடக்குறான் ஒரு மரத்துக்கு கீழே. உடனே பார்த்துட்டு பயந்து நாய் நரிலாம் வந்துருச்சுன்னா, நாய் நரிலாம் வந்துருச்சு. ஐயோ நாய் நரி நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா, நாய் நரி சாப்பிட்டுருச்சான். கதை முடிஞ்சுது. அவன் ஏன் அப்படி செய்தது, எல்லாம் ஏன் அப்படி நிகழ்ந்தது என்றால், அவன் நின்று கொண்டிருந்ததும் படுத்து கொண்டிருந்ததும் கற்பக மரத்திற்கு கீழ் எது நினைக்கிறானோ அது நடக்கும். இப்போ நான் எனக்கோ உங்களுக்கோ எந்த கற்பக தருவும் கண்ணில் கிடைக்காது. ஆனால் நம்முடைய மனம்தான் குழந்தைகளை நம் கற்பக தரு. எது உன் மனம் நினைக்கிறதோ அது உன் வாழ்க்கை உன் காலடியில் கொண்டு வந்து போடும். எதை நினைக்கிறாய் என்பதிலே நீ கவனமாக இரு. உன் கவனம் சிதறுகிறது. பாய்ஸ்க்கு சொல்ற, உன் கவனம் சிதறுகிறது. யாருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கவனத்தை சிதறுகின்றவர்கள் வாழ்க்கையை சிதறடிக்கிறார்கள். ஒரே நிமிஷம் தான், ஒரே வினாடி தான் கவனம் சிதறனா ரோட் ஆக்சிடென்ட். ஒரு நிமிஷம் தான் சிதறனா ட்ரெயின் மிஸ். 1 hour தான் சிதறிடுச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு நாள் தான் கழுத்து போடலன்னா சீனியாரிட்டி கிடைக்காது. 1 year ஃபெயில் ஆனவங்களை போய் கேட்டு பாருங்க, என்னன்னு தெரியும். கவனத்தை சிதற விடுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிதறுகிறது. கவனத்தோடு இரு. எனி டைம் என்ன வேணாலும் நடக்கட்டும், உன் கவனத்தை மட்டும் சிதற விடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது சொன்னாராம், நீ இந்த பீக்கரில் ஒரு ஆசிட் வச்சுருக்கேன், அந்த ஆசிடை எடுத்து வாயில் போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுன்னு எழுதி வை, நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர். எல்லாரும் ஓகே சார்ன்ட்டா. டீச்சர் வெளில போனால் போதும் அவங்களுக்கு. ஓகே சார்ன்ட்டா. ஒருத்த மட்டும் கேட்டான், சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லாமா வாயிலன்னு. டேய் விஷமா கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டார் அவர். எல்லாரும் புளிப்புன்னு எழுதி வச்சாங்க. மாஸ்டர் உள்ள வந்தார். என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு. புளிப்பா இல்லையே அப்படின்னு நேராக போய் பீக்கர்லேருந்து அவர் வாயில் வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்ன்னு எழுதினாரு. எல்லாம் இல்லை இல்லை சார் புளிப்பு சார். டேய் புளிப்பு இல்லடா டேஸ்ட்லெஸ்னா. உடனே எல்லாரும் மறுபடியும் வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார்னு எல்லாரும் மறுபடியும் ஒரு சொட்டு வாயில் போட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் போடலை. இந்த 30 பேரில் ஒருத்த மட்டும், சார் புளிப்பு தான் சார். டே நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இல்லைன்னு, நீ என்னடா புளிப்புங்கிற? சார் புளிப்பு தான் சார். பசங்கள்லாம் பாதி பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி. இவன் சொன்னா இல்லை சார் புளிப்பு தான் சார். எப்படிடா சொல்கிற? நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க, இப்போ நான் தப்புங்கிறியா? நான் டீச்சர் தப்பா? இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனால் ஒன்றே நடந்துருச்சு சார், நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை சார். டேய் கையை போட்டு வாயில் வச்சனடா. இல்லை சார் நீங்கள் போட்ட விரல் வேற வாயில் வச்ச விரல் வேற சார்னா. இதுக்கு பேர் தான் கவனம். அவர் ஆள்காட்டி விரலை பீக்கருக்குள்ளே விட்டுட்டு நடு விரலை எடுத்து வாயில் வச்சிருக்காரு. அவருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்குது. எல்லோரும் ஆசிரியர் செய்வதை சொல்வதை கேட்டார்களே தவிர இவன் தான் செய்வதை பார்த்தான். பார்ப்பது கவனம். கான்சென்ட்ரேஷனோட யார் இருக்கிறீங்களோ அவன் தான் ஜெயிக்கிறான். உனக்கோ முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வித்தியாசமே கவனம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றை கவனத்துடன் புரிந்து கொள்வது. நீ எங்கே உன்னுடைய கவனம் சிதறுகின்ற பொழுது எப்படி மதிப்பெண்கள் வரும்? முக்கியமா பயப்படாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பார்த்து பயப்படாதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை நீங்களும் கொண்டாடுற கொண்டாட்டம் என்ன, இந்த உலகம் கொண்டாடுற கொண்டாட்டம் என்ன, அதுங்க எவ்வளோ அழிசாட்டியம் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைகளால்? அது எக்ஸாமினேஷன் நுழையும் போதே சொல்லும், என் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது ஒன்றுமே படிக்கலப்பா. நான் உண்மையாவே நம்பி இருக்கிறேங்க. எதுவும் படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும்போது நான் அதை விட எதுவும் படிக்கலையே, அப்போ நான் அவுட்ஸ்டாண்டிங் வாங்குவேன் நான் நினச்சிட்டு நான் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போயிருக்கேன். நல்லா படிக்கிற மிரட்டக்கூடாதுங்க. வெற்றிகளால் இந்த உலகம் மிரட்டப்பட்டிருக்கிறது. சைலண்டாக உட்காந்து அடித்தாலே டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். பதறவோ அடுத்தவர்கள் மீது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவோ கூடாது. நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழுமையாக, நான் ஒன்று சொல்றேன், அந்த பிள்ளைக்கு 96 தான் அவளுடைய உயரம் என்றால் அவ 96 வாங்கிட்டு போட்டோம். உன்னுடைய உயரம் 60 என்றால் நீ 59 வாங்கி விடாதே, அந்த உயரத்தை தொட்டுட்டு போன்ற. நான் அதுக்கு பேர் தான் வெற்றி. உன் உயரத்தின் எல்லையை தொடு.